சோதனை இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து செல்வம் என்பது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனையாக அந்த சமுதாயத்திற்கு ஆக்கியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களை வந்து சிரமத்தை கண்டெல்லாம் நான் பயப்படவே இல்லை. உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்களுக்கு செல்வம் திறக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் திறந்து விடப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் எங்கே நரகத்துக்கு போயிருவீங்களோ என்று தான் நான் பயப்படுறேன்டாங்க. அவ்வளவு செல்வங்கள் நமக்கு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். இதை நல்ல வழியில் நம்ம என்ன செய்யணும், செலவழிக்கணும். இப்போ ஒரு அல்லாவுக்காக ஒரு பள்ளியை கட்டிடணும், அந்த பள்ளியை நிர்வகிக்கணும். ஒரு நிர்வாகிகள் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி பொது மக்களுக்கு சேவைகளை செய்யணும். இந்த மாதிரியான நற்பணிகள் நல்லறங்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். எந்த நேரத்தில் மரணம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மரணத்திற்கு அந்த காலத்தில் வந்து அதிகபட்சமாக வயசான ஒரு 50-65 வயசை தாண்டிட்டா சரி இதுக்கு மேலே எப்போ மூத்தா போவேன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ மரணத்திற்குடைய வாசல்கள் பல லட்சமாக போச்சு. தடுக்கி விழுந்தா மூத்தா போயிடுறான். ஏன்னா ரோட்டில் அவன் பாடுக்கு ஒரு ஓரத்தில் போகிறான், வண்டியை வந்து பின்னால் ஏற்றிட்டு போயிடுறான். அதே மாதிரி என்ன ரோட்டில் அவன் பாடுக்கு ஓரமாக போகிறான். நம்ம எவ்வளோதான் கவனமாக போனாலும் எதிர்த்து வரவங்க எப்படி வரான்னு தெரியல. ஆக்சிடென்ட்டுகள் இப்படி சாவுனுடைய எண்ணிக்கைகள் எத்தனையும் ஆகி போச்சு. நல்லா தான் படுத்து கிடக்கிறான், காலையில் முழிக்க மாட்டேங்கிறான். ஹார்ட் அட்டாக் யாருக்குன்னு பார்த்தா 14 வயசுங்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருது? அந்த காலத்தில் வந்து ரொம்ப வயசானா தான் வரும். அது போக சுகர் டேப்லெட் அந்த டேப்லெட் போயிட்டு சைலான என்னது சத்தம் இல்லாமல் போயிடுது உயிர். ஹார்ட் அட்டாக் வச்சாங்க, நெஞ்சு வலி வரும், ஆஸ்பத்திரி தூக்கிப்பாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இப்போ இந்த சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரையை அதிகமாக போடுறதுனால அது போட்டாலும் என்ன செய்யாது, ஹார்ட் அட்டாக் வந்தால் வலிக்கவே செய்யாது. வலிக்காமையே போய் சேர்த்துடுறாங்க. வலிச்சு கத்தி பாதி காப்பாற்றுறதுக்காக வலி இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் என்ன செய்யுது, பொறுத்துட்டு போயிடுது. இப்படியான நிலைமையெல்லாம் என்ன செய்யுது, மரணத்தினுடைய வாசல்கள் இருக்குது. வாழக்கூடிய காலத்திலேயே சொர்க்கத்திற்கு உண்டான வழியை செய்யணும். அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறது எவ்வளவு சொர்க்கத்தில் நன்மைப்பட்டு தருமோ அந்த பள்ளிவாசலை கடைசி வரைக்கும் பராமரிக்கணும். ஆனால் உங்கள் ஊர் பள்ளிவாசல் விஷயத்தை கேட்டமாக ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஒரு ஆலிம் சாப்பிடலை, அவருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு வாடகை கட்டி அதை ரன் பண்ண முடியல, சந்தாக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியா என்ன அதனுடைய செய்திகளை கேட்கணும், ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பள்ளிவாசல் கட்டுறது பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கணும். அதிலிருந்து பல நலப்பணிகள் செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும். பள்ளிவாசல் நிர்வாகம் பண்றதுக்கே பொருளாதாரம் இல்லைன்னா எங்கிட்ட நிர்வாகம் பண்ணுவாங்க? அடுத்து எப்படி மக்களுக்கு நற்பணி செய்வார்கள்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய பள்ளிவாசல் வந்து எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் போயிருக்கிறது, எத்தனை வீடு இல்லாதவர்கள் பள்ளிவாசல் தங்கினார்கள், எத்தனை நல்ல பணிகள், நல்ல அறங்கள், நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் ஒரு பள்ளிவாசல் நடக்கணும் என்றால் பள்ளிவாசல் என்ன செய்யணும், பராமரிக்கிறதுக்கு உண்டான பொருளாதாரம். இப்போ காசு தானே முக்கியம். சும்மா யாராவது ஒரு இமாமா இருப்பாரா? 5 வேளையும் பேங்க் ஒரு ஆள் பேங்க் சொல்லிட்டு பள்ளிவாசல் தொழுகை இருக்க முடியுமா? பள்ளிவாசல கெதின்னு ஒரு கால் கிடக்கிறாங்க, அவருக்கு ஏதாவது ஒரு முறையா சம்பளத்தை கொடுத்தா தான். அதாவது தொழுக வைக்கிறதுக்காக இல்லை சம்பளம், அந்த நேரத்தை ஒதுக்குறாரு பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு தர்மங்கள் உரியதுன்னு எல்லாம் சொல்றான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்கணும். அதே மாதிரி கரண்ட் பில் இருக்குது, இதெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். 2 மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறாங்க. 4000 ரூபா 5000 ரூபா வருது. எங்க இருந்து கொடுக்குறது? ஒரு மாசத்துக்கு கட்டாட்டா கரண்டை பிடிக்கிட்டு போயிடுவான். இப்படிலாம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த நிர்வாக செலவுகள், பள்ளிவாசல் இது யாருக்கு, நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க சம்பளம் வாங்கிட்டு போகிறது கிடையாது, அவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது. ஒரு பள்ளிவாசல ஒரு முறையை ஒரு ஆலிமை போட்டு மக்தப் பிள்ளைகள், மதரசா பிள்ளைகளுக்கு ஒரு தீனை கற்றுக் கொடுக்கறது, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது, மறுமையை பற்றி உண்டான எச்சரிக்கை செய்யறது, அதற்கு ஒரு ஆலிம் இருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி நிறைய பணிகள் உங்க பள்ளிவாசல் சம்பந்தமாக இருக்கிறது. உங்களால் இயன்ற சந்தாக்களை கொடுங்க. அதிகபட்சமா குறைஞ்சபட்சம் 100 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும், மாசம் மாசம் கொடுங்க. அதிகபட்சமா எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுங்க. அதை தாண்டி 50 ரூபா தான் என்னால் முடியும், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அல்லாஹ்வுக்காக கொடுங்க. கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு தான் பயன். அல்லாஹ்வுக்காக கொடுங்க. 50 ரூபா கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தீர்களே ஆனால் 50,000 ரூபாய் அல்லாஹ் வர வைப்பான். மறுமையில் நீங்க நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுடைய நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்கும். நம்ம இப்படி நன்மை செய்யவே இல்லையே என்று நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு 1க்கு 10, 100, 700, 1000 வரக்கூடியது எப்படி வரும்? நம்ம இப்படி செய்யலையே, நம்ம இப்படி ஒரு நல்ல காரியங்கள் செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நம்ம செஞ்ச தர்மங்கள் தான், நம்ம செஞ்ச அழைப்பு பண்ணி, தாவா பண்ணி, சத்தியத்தை மக்களுக்கு சொன்னது, இந்த மாதிரி நன்மைகள் தான் அதிகமாக வரும். அதனால உங்களுடைய பள்ளி பராமரிப்பை நீங்க சரியான முறையில் பராமரிங்க. பள்ளிவாசல் என்பது முறையாக ஒரு இமாமை போட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கக்கூடிய, அதே மாதிரி காலையும் மாலையும் வரக்கூடிய தொழுக வரக்கூடியவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய, போன ஜெனரேஷன்லாம் வந்து எப்படி இருந்தார்கள் என்பது தெரியும். தர்கா சிறுக்கு இப்படியே ஊறி போயிட்டார்கள். இந்த ஜெனரேஷன் தான் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறோம். இதை விட்டமாக அடுத்து மறுபடியும் தர்காவுக்கு தான் போகும். இது சரியான முறையில் கொண்டு செல்லவில்லை என்றால், மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் காட்டிய அடிப்படையில் கொண்டு செல்லவில்லை என்றால் அடுத்த ஜெனரேஷன் மறுபடியும் தர்காவுக்கு தான் போகும். கோயில், குளம், தர்கா, தலைமுறை தான் போவாங்க. அப்படித்தான். அதுக்கு தான் அவங்களுக்கு காசு நிறைய கொட்டுது. அவர்களுக்கு காசு செல்வம் என்ன செய்து வருது, உண்டியல்ல நிறைய வச்சு என்ன செய்றாங்க, அதுலேயே நிறைய கலெக்ஷன் ஆகுது. இப்போ ஓரளவு குறைஞ்சி வச்சுன்னு வைங்க, ஆனால் கலெக்ஷன் நிறைய வருது உண்டியல்ல. அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. அதனால என்ன செய்யும், இந்த பள்ளிவாசல் பராமரிப்புக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுங்க. உங்களால் இயன்றது
எவ்வளவு முடியுமா, என்னால இவ்வளவுதான் முடியும். 10 பேர் 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் போச்சுலங்க. ஒரு 100 பேர் கொடுத்தா 1000 ரூபாய் போயிருமா இல்லையா? எதையா ஒரு டீ பிளேட் போச்சு மாத்துவாங்க, எதையா ஒண்ணு செய்வாங்க. எல்லா சொகுசுகளை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து அவர்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தேவை ஏற்பட்டு பொருளாதார உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்கள்ட்ட இல்லை என்றாலும் அதற்காக போய் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் சமுதாயத்தை அவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் செல்வமிக்க ஒரு சமுதாயமும் கொண்டு வந்தார்கள் ரசூலுல்லாஹ். பிற்காலத்தில் வந்து எவ்வளவு செல்வம் கொளித்தது. சகாத் என்ற கடமையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம், அமுல்படுத்தினதுக்கு அப்புறம் ஒருவர் மௌத்தா போய் விட்டாரையானால் அவருக்கு சொத்து பத்து இருந்துச்சாக்க அவங்க சொந்தங்கள் எடுத்துக்கொள்ளட்டும், கடன் இருந்தா நான் அடைக்கிறேன்டாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். செல்வ செழிப்புகள் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்றால் ஈமானோடு அந்த மக்கள் இருந்து அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் முறையான ஒரு செலவை செய்தார்கள். தனக்கான செலவையும், சமுதாயத்திற்கான செலவையும், குடும்பத்திற்கான செலவையும், அண்டை வீட்டாருக்கான செலவையும் எல்லாத்தையும் சரியான முறையில் செய்தார்கள். அப்படியாப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.